அப்ப ஏற்கனவே கடன் இருக்குன்னு இவரே தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப இதையெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவார் அப்படிங்கிற கேள்வி இவங்க திருப்பி எழுப்ப மாட்டாங்களா? இல்ல அதுதான் இது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தமிழ், அதனாலதான் இவருக்கு வெற்றி கிடைக்கலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் பேச்சை கேட்கிற அதே கூட்டம் தான் இவருக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிடணும். அவரு 10 வருஷத்துல ஜெயிக்கலையே. சொல்லுகிறபடி ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியல நாம் தமிழரால், ஒரு எம்எல்ஏ பெற முடியல, ஒரு உள்ளாட்சி அமைப்புல வார்டு மெம்பரா கூட நாம் தமிழரால் வர முடியல. அதற்கு என்ன காரணம்னா, சீமானை நம்ப தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினே இருக்கு. தமிழ்நாட்டு மண்ணில் உட்கார்ந்துகிட்டு பெரியாரை இழிவாக பேசினால் உனக்கு செருப்படி கன்ஃபார்ம். அததான் ஒவ்வொரு தேர்தலையும் சீமானு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பெரியார் மண் சார். அவர் செத்து 9 வருஷம் ஆயிடுச்சு. பெரியார் மரணம் அடைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பெரியார் சொன்னா உட்கார இடத்துல எரியுது. எவனுக்கு எரியுதோ அவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளவே முடியாது, தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரத்தை பெறவே முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு நாக்பூர் கும்பலோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறவர் தான் சீமான். அப்ப இவர் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? நீங்க நல்லது பண்றேன் நானு, என்ன வேணா பேசலாம், எனக்கு சீமானுடைய பேச்சு எனக்கு கூட பிடிக்கும். ஆனா அதுக்காக அவரை வந்து நான் வந்து அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன்.